கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும். கிபி கிமு என்று இந்த உலகத்தில் பாட புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிபி நூற்றாண்டு, கிமு நூற்றாண்டு, கிறிஸ்து பிறப்புக்கு பின், கிறிஸ்து பிறப்புக்கு முன். இந்த உலகத்தில், இந்த தேசத்தில், இந்திய தேசத்தில், இந்து தேசம், இயேசு யாருன்னு தெரியாத அப்படின்னு சொல்லி பேசுகிற உலகத்தில் இயேசு பிறப்பை தான் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? பாட புத்தகத்தில் படிக்கிறோம். அந்த இயேசு பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார். தேவனுடைய குமாரனாக வாழ்ந்தார். அவர் போல மனுஷன் மாற வேண்டும். அவர் எப்படிப்பட்ட ஒரு சாந்த குணமெல்லாம் இருக்கிறார். 13 வயசு வாழ்கிற போது நம்முடைய சீசர்களோட படகுல கடலில் ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு போகிற பொழுது நடு கடலில் அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் புயல் காற்று அலைகள் அதிகமாக எழுமன விடுந்தார். பயந்து சீசர்கள், அவர் கூட இந்த சீசர்கள்லாம் பயந்தார்கள். இயேசுவோ அயர்ந்த நித்திரையாக இருந்தார் என்று வேதம் பைபிள் சொல்லுகிறது. தூங்குகிறார். அவள் காற்றும் புயலும் கடலும் எல்லாம் கொந்தளிக்குது, ஆனாலும் இவர் தூங்கி இருக்கிறார். எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே இயேசு எந்திரிச்சு, ஏன் பயப்படுறீங்க, நான் தான் இருக்கிறேன்ல, பிரச்சனையை ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எளிமை நின்று சொல்கிறாரு. கடலையும் காற்றையும் பார்த்து, கடலே இறையாது அமைதலாக இரு, காற்றை அமைதலாக இரு சொன்ன உடனே எல்லாம் அமைதியாக போச்சு. உடனே சீசர்கள் சொன்னாங்க, இவர் யார், எப்பேற்பட்டவரோ, இயற்கையை இவர் கீழ்ப்படுகிறது. ஆமாம், ஏசப்பா அப்படிப்பட்டவர் தான், இயற்கைங்களை அற்புதம் செய்கிறவர். அவர் போல் நம்ம மாறணும், மனுஷன்லாம் மாறணும். அவர் எப்படிப்பட்டவர்? மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்தமாக நம்ம இருக்கிற பொழுது, சாந்த குணம் உள்ள ஒரு இயேசுக்கிட்ட அந்த புயல் காற்றும் கடலாலையும் நிற்க முடியல. அதே போல் நாமளும் சாந்த குணமாக இருந்தோம் என்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதோட சத்தியம் என்ன அப்படின்னா, உலகத்தில் கடல் போல பிரச்சனைகளும் சூறாவளி போல பிரச்சனை வந்தாலும் நம்ம சாந்த குணமாக இருந்து அமைதியாக இருந்து தேவனுடைய சம்பந்தத்தில் உட்கார்ந்து இருந்து ஜெபித்துக்கிட்டு நம்ம இருக்கிற பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் மாறும். சரிங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய ரகசியம். இயேசு சாமி பிறக்கிறது ரகசியம் அதுதான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் சாந்த குணமுள்ளவருக்கு முன்பாக பெரிய கடல் அலையும் காற்று ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. அதாவது அது பிரச்சனை, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வர பிரச்சனையை நீங்கள் பிரச்சனையோடு போராடாமல் அமைதியாக இருந்து நீங்கள் சாதிக்க முடியும். நிதானமாக இருந்து விவேகமாக இருந்து சாதிக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம சாந்த குணம் உள்ளவங்களாக இருப்போம், பூமியை சொந்தத்துக் கொள்வோம். ஆமாம், அதிக சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது என்று ஏசப்போட பைபிள் சொல்லுகிறது. அப்போ ரொம்ப பேசாமல் கர்த்தர்கிட்ட பேசி நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிக்கிற பொழுது எவ்வளோ பெரிய காற்று போல பிரச்சனை வந்தாலும், கடல் அலை போல பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் இயேசு தானாக மாற்றது போல் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே அவர் பிள்ளைகளாக மாறுங்க, அவரை தேடுங்க. இயேசு உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஆறுதல், உங்கள் வருத்தங்களை மாற்றி உங்களை நிம்மதியாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கோயிலுக்கு போங்க, சபை வசனங்களை போதிக்கிற சபைக்கு போங்க, வசனப்படி பிரசங்கிற பாஸ் சபைக்கு போங்க, மற்றபடி எல்லா சபைக்கும் போகாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.